ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் பேசிக்கான ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அட்வான்ஸ்ட் லெவல் சிம்பிளிஃபிகேஷனை நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் லா, டிவிஷன் லா, அடிஷன் லாலாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷனை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் மெத்தட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனில் அட்வான்ஸ் லெவலில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 5^7 × 5^3 பெருக்கல் விதியை பயன்படுத்தி சுருக்குக. அதாவது மல்டிப்ளிகேஷன் லாவை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பாருங்கள். 5^7 5^3 ரெண்டு பேஸுமே ஈக்குவலாக இருக்குது. அதாவது கீழே ரெண்டும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே 5 5 அப்படின்னு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்து நடுவில் மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா இதுதான் மல்டிப்ளிகேஷன் லா. பவரில் என்ன இருந்தாலும் பவரில் 7 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் மல்டிப்ளிகேஷன் லாவில் ஃபஸ்ட்டு இது ரூல் என்னென்னா பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா பவரில் இருக்கிறது ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பவரில் என்ன இருக்குது? 7 + 3 அப்போது 10. இப்போது பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் பவரில் இருக்கிறது ஆட் பண்ணி எழுதணும். ஆட் பண்ணி எழுதுனா நமக்கு என்ன வரும் பாருங்கள், 5^10 கிடைக்கும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5^10. ரொம்ப சிம்பிள். இது மல்டிப்ளிகேஷன் லா. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். 2^3 × 2^2 ஃபைண்ட் த வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதனோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது சிம்பிளிஃபிகேஷன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் லா தான் இருக்குது, பெருக்கல் விதி. ஃபஸ்ட் என்ன, ரெண்டு பேஸும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டுமே சேமாக இருக்குது. கீழே 2, இங்கேயும் 2 இருக்குது. பவரில் 3, இங்கே 2. நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் பவரில் இருக்கிறது ஆட் பண்ணி எழுதணும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2^5. நான் 3 + 2 5 தானே, அப்போ 2^5 அப்படி. ஆன்சர் ஏ 2^5. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த சிம்பிள் மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் 2 நம்பர்ஸ் தான் இருந்தது. இதில் 3 நம்பர்ஸ் இருக்குது. சேம் அதே மெத்தட் தான். பேஸ் எல்லாமே சேமாக இருந்தால் பவரில் இருக்கிறது ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சது. பேஸ் 3மே சேமாக இருக்குது. பவரில் இருக்கிறது ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறது ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மல்டிப்ளிகேஷனில் பேஸ் சேமாக இருந்தால் பவரில் இருக்கிறது ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அடுத்த கொஷின் பாருங்கள். 2^40 + 2^40 என்பதன் மதிப்பு ஃபைண்ட் த வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் தான் பவரில் இருக்கிறத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். கரெக்டாக? இங்கே அடிஷன் சிம்பிள் இருக்குது. அப்போது இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்போவுமே அடிஷன் கொடுத்துருந்தா இந்த 2 நம்பருமே சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? சேமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், காமனாக வெளியே எடுத்துடலாமா? 2^40 வெளியெடுத்தால் என்ன வரும்? 1 + 1 கிடைக்கும். கரெக்டாக? ஏன்னா இங்கே நாங்கள் பார்த்தீங்கன்னா இது உள்ளே கொண்டு போனால் 2^40 2^40 கிடைக்கும். அதை தான் நம்ம வெளியே கொண்டு எழுதியிருக்கோம். கரெக்டாக? இப்போது 2^40 இதை கூட்டினா 2 கிடைக்கும். கரெக்டாக? இப்போ என்ன கிடச்சிருக்கு நமக்கு? 2^40. இது மல்டிப்ளிகேஷன் தானே அர்த்தம். ஸோ மல்டிபிள் பண்ணிவிட்டு 2 இங்கே பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ ஆட் பண்ணால் என்ன வரும்? நம்மளோட மல்டிப்ளிகேஷன் லா படி பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது, நடுவில் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது. இப்போ பவரில் இருக்கிறது ஆட் பண்ணணுமா? ஆட் பண்ணால் நமக்கு 2^41 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் 2^41. எப்போவுமே இந்த மாதிரி அடிஷனலால் மட்டும் 2^40 2^40 அப்படின்னு இருந்ததுன்னா, எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அடிஷன் இருந்ததுன்னா இங்கே இருக்கிறதுல ஒன்று ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சது. இங்கே எது இருந்தாலும் அடிஷன் சிம்பிளில் இருந்ததுன்னா பேஸ் சேமாக இருக்கான்னு பாருங்கள். பவரும் சேமாக இருந்தால்
இங்கே என்ன இருக்கோ அது கூட ஒன்று ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. இங்கே என்ன இருந்தாலும் அது கூட ஒன்று ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. அதுதான் ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். a பவர் 13 is equal to x பவர் 3 into a பவர் 10 என்னும் சமன்பாட்டை நிறைவு செய்யும் எக்ஸின் மதிப்பை காண்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸோட வேல்யூவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பெருக்கல் விதியில் என்ன பார்த்தோம், மல்டிப்ளிகேஷன்லால் என்ன பார்த்தோம், பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கணும், நடுவில் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருந்தால் பவரில் இருக்கிறத ஆட் பண்ணி எழுதணும். இது மாதிரி இந்த ரூல்ஸை ஆட் பண்ணி எழுதுனா அங்கே ஆன்சர் என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க, a பவர் 13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் தானே இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் லாவை யூஸ் பண்ணி தான் இங்கே ஆன்சர் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போது நமக்கு என்ன ஆன்சர் வரணும், இங்கே எக்ஸ் இருக்கிறதால இங்கே a பவர் 10 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 3 இருக்குது. பெருக்கல் விதிப்படி பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் தான் பவரில் இருக்கிறத ஆட் பண்ண முடியும். பவரில் 10 + 3 இருக்குது, அப்போ 13. மல்டிப்ளிகேஷனில் கரெக்டு. அப்போ இங்கே a பவர் 10 இருக்குது, அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல a கொடுத்தா தானே நமக்கு ஆன்சர் வந்து a பவர் 13 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் a பவர் 3 இன்ட்டு a பவர் 10. இப்போ பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால தான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம் மல்டிப்ளிகேஷன் லா படி. அப்போது a பவர் 13 ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்னவா இருக்கணும், இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல a இருந்தால் தான் நமக்கு ஆன்சர் a பவர் 13 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன வரும், a. நெக்ஸ்ட் பாருங்கள், இதுவும் ஒரு சிம்பிளிஃபை மெத்தட் தான். 5 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 2, இதுவும் ஒரு மல்டிப்ளிகேஷன் லா தான். இங்கே வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் லானா பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கணும், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கணும், பவரில் இருக்கிறத ஆட் பண்ணணும்னு சொன்னேன். கரெக்டு. ஆனால் இங்கே ரெண்டும் பேஸ் வந்து மாறி இருக்கே. இப்போ என்ன பண்ணுறது, பேஸ் ரெண்டும் மாறி இருக்குது, ஆனால் பவரில் இருக்கிறது ஒரே மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது பேஸ் ரெண்டும் மாறி மாறி இருந்து பவரில் இருக்கிறது சேமாக இருந்தால் பேஸில் இருக்கிறது ரெண்டுத்தையும் இங்கே நடுவில் என்ன இருக்கோ அந்த சிம்பிளை யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. பவர் ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா நடுவில் என்ன சிம்பிள் இருக்கோ அந்த நம்பரை அந்த சிம்பிளிஃபிகேஷனை அந்த சிம்பிளை யூஸ் பண்ணி இந்த நம்பரை சால்வ் பண்ணிடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. பாருங்கள், போடுறேன் பாருங்கள், அப்போ தான் புரியும். அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது, நடுவில் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது. ஏன்னா பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் தான் பவரில் இருக்கிறது ஆட் பண்ண சொன்னோம். இங்கே பேஸ் வேறு இருக்கிறதுனால பவரில் இருக்கிறது சேமாக இருக்கும்போது தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? பவர் ரெண்டும் சேமாக இருக்கும்போது இங்கே பேஸ் ரெண்டும் வேறு வேறு இருந்து மல்டிப்ளிகேஷன் இருந்தால் இது மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, டிவிஷன் இருந்தால் டிவைட் பண்ணிக்கோங்க, அடிஷன் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதுனா என்ன வரும், 5 × 3 15 கிடைக்கும். அப்போ 15 பவர் 2 15 பவர் 2 ஆன்சர் ஆப்ஷன் A. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அடுத்த கொஷின் பாருங்கள். எக்ஸ் பவர் 3 இன்ட்டு ஒய் பவர் 3 சுருக்குக, சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பெருக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணணும், பெருக்கல் விதியை பயன்படுத்தணும். பெருக்கல் விதியில் ரெண்டும் பேஸும் சேமாக இருந்தால் பவரில் இருக்கிறத ஆட் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் இங்கே வேறு இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. அப்போது பெருக்கல் விதினா சேமாக இருந்தால் பவரில் இருக்கிறத ஆட் பண்ணணும், மாறி மாறி இருந்தால் இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கணும். இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது, ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கணும், ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ எக்ஸு ஒய் பவரில் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஏன்னா பவர் ரெண்டும் சேமாக இருக்குது, சேமாக இருக்கும்போது தான் இதை யூஸ் பண்ணணும். கரெக்டாக பவர் ரெண்டும் சேமாக இருந்து நம்பர் கீழே பேஸ் வேறையாக இருந்தால் என்ன சிம்பிள் இருக்கோ அதை யூஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது, ஸோ மல்டிப்ளை பண்ணி பவரில் இருக்கிறத எழுதிக்கணும். அப்போ எக்ஸ் ஒய் பவர் 3. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதெல்லாம் புரியும், ரொம்ப ரொம்ப சிம்பிள் பேசிக் திங்ஸ் தான். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் சிம்பிளிஃபிகேஷனை நீங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அடுத்த பேசிக் என்னென்னா e பவர் 0 e பவர் 0வின் மதிப்பு
இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. இதுக்கு மேலே கேட்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ e பவர் 0 அப்படின்னா எனிதிங் பவர் 0 1. எனிதிங் பவர் 0 1. எந்த நம்பரோ, அதாவது நம்பர் மேலேயோ அல்லது வேர்டு மேலேயோ எது மேலே 0 கொடுத்தாலும் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 தான். எனிதிங் பவர் 0 1. அப்போது இங்கே e பவர் 0 ஒன்று இருக்குது. அப்போ ஆன்சரு ஆப்ஷன் பி 1. எந்த நம்பர் கொடுத்தாலும் 1 தான். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 5 இன்ட்டு 3 பவர் 2 இன்ட்டு 2 பவர் மைனஸ் 3 ஹோல் பவர் 0 அப்படின்னு கொடுத்து ஃபைண்ட் த வேல்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு 1ன்னு போடுங்க. ஏன்னா பவரில் 0 இருக்குது. இங்கே என்ன கொடுத்தாலும் பவரில் 0 கொடுத்துட்டாங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 தான். புரியுதா? எனிதிங் பவர் 0 ஆன்சர் 1. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த கொஷின் அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 23 பவர் 5 டிவிஷன் 23 பவர் 2 சுருக்குக சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பெருக்கல் விதியை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கும்போது நடுவில் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருந்தால் பவரில் இருக்கிறத ஆட் பண்ண சொன்னோம். பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருந்தால் பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இங்கே பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து டிவிஷன் சிம்பிள் இருந்தால் பவரில் இருக்கிறது மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான். இது ஆட் பண்ணணும், இது மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சது. புரியுதா? மல்டிப்ளிகேஷன் வந்தால் பவரை ஆட் பண்ணணும், டிவிஷன் வந்தால் மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சது. அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? 23 பவர் 5 டிவிஷன் 23 பவர் 2. பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ பவரில் இருக்கிறது ஆட் பண்ணி எழுதுனா என்ன வரும்? பவரில் இருக்கிறது மைனஸ் பண்ணி எழுதுனா என்ன வரும்? 5 மைனஸ் 2 3ன்னு வரும். 5 மைனஸ் 2 3ன்னு வரும். அப்போ 23 பவர் 3. ஏன்னா டிவிஷன் சிம்பிள் இருந்து பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் பவரில் இருக்கிறது மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 23 பவர் 3. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் லா. அடுத்து பாருங்கள், சேம் அதே தான். 11 பவர் 6 டிவிஷன் 11 பவர் 3 சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து டிவிஷன் சிம்பிள் இருந்தால் பவரில் இருக்கிறது மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சது. பார்த்த உடனே சொல்லிடலாம். அப்போ 11 பவர் 3 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. 6 மைனஸ் 3 தானே. அப்போ 11 பவர் 3 தான் ஆன்சர். பவரில் இருக்கிறத மைனஸ் பண்ணி எழுதணும் டிவிஷன் வந்ததுன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா வகுத்தல் விதி, அதாவது டிவிஷன் லா. அடுத்த கொஷின் பாருங்கள். 7 பவர் 3 டிவிஷன் 7 பவர் 3 சுருக்குக. இது வந்து பார்த்துட்டு டிவிஷன் லாவை யூஸ் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. 7 பவர் 3 7 பவர் 3. நம்ம டிவிஷன் லா படி பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து டிவிஷன் இருந்ததுன்னா மேலே இருக்கிறத மைனஸ் பண்ணணும். கரெக்டாக மேலே என்ன இருந்தாலும் அதை மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணால் என்ன வரும் பாருங்கள்? 3 மைனஸ் 3 0ன்னு வரும். அப்போ 7 பவர் 0ன்னு வரும். அப்போ எனிதிங் பவர் 0 என்ன ஆன்சரு? 1. இங்கே நம்ம ஆன்சர் 0வோ அல்லது 7ஓ போடக்கூடாது, 1ன்னு போடணும். ஓகேங்களா? ஆன்சர் 0ன்னு போட்டுறக்கூடாது, ஆன்சர் 1. ஏன்னா எனிதிங் பவர் 0 பவரில் இருக்கிறதா நம்ம மைனஸ் பண்ணி எழுதியிருக்கோம். அப்போ 7 பவர் 0 தான். அப்போ எனிதிங் பவர் 0 ஆன்சர் 1. புரியுதா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக் தான். இதிலே நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறோம். இதிலே வந்து பேசிக்கே நம்ம ரொம்ப மிஸ்டேக் பண்ணோன்னா சிம்பிளிஃபிகேஷன் நம்ம சால்வ் பண்ணவே முடியாது. அடுத்த கொஷின் பாருங்கள். 2 பவர் 10 2/10 பாதி எவ்வளவு? நம்ம ஒரு நம்பர் கொடுத்துட்டு அது பாதி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ 10ல் பாதின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 5ன்னு சொல்லுவோம். 50ல் பாதி அப்படின்னா 25 அப்படின்னு சொல்லுவோம். இதுதானே நம்ம பண்ணுறது. அப்போது நம்ம இப்போ பார்த்த உடனே இது என்ன சொல்லிடுவோம்? 2 பவர் 10 இதில் பாதி அப்படின்னா 2 பவர் 5 அப்படின்னு சொல்லிடுவோம். அதுதான் தப்பு. நம்ம காமனாக இந்த தப்பு பண்ணிட்டு வந்துடுவோம்.
ஆனால் ஆன்சர் வந்து எப்படி போடணும்னு பாருங்கள். 2 பவர் 10. இப்போ நம்ம பேசிக்காக ஒரு நம்பர் 10ன்னு இருக்குன்னா இதில் பாதி பெருக்கல் விதியில் இந்த மாதிரி ரூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணால் தான் நமக்கு இதில் பாதி வரும். 2ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 5ன்னு கிடைக்கும். அப்போ 10ல் பாதி 5. அதே மெத்தட் தான் எங்கே பண்ணணும், 2 பவர் 10 இதில் பாதி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா கீழே 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணால் இது வந்து எந்த மெத்தடில் இருக்குதுன்னு பாருங்கள். a பவர் m டிவைடட் பை a பவர் n அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது ஃபார்முலா a பவர் m டிவைட் பை a பவர் n அப்படின்னா a பவர் m மைனஸ் n, a பவர் m மைனஸ் n. அப்போ என்ன மீனிங்கு, பவரில் இருக்கிறத மைனஸ் பண்ணி எழுதணும். இங்கே 2 பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 2 பவர் 1ஐயும் அதாவது இருங்க இங்கே a பவர் m a பவர் nன்னு இருக்கிறத a பவர் m மைனஸ் nன்னு எழுதியிருக்கோம். அப்போது இங்கே 2 பவர் 10 டிவைட் பை 2 பவர் 1 அப்படின்றத 2 பவர் 10 மைனஸ் 1 அப்படின்னு எழுதுனா ஆன்சர் என்ன வரும், 2 பவர் 9ன்னு வரும். இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதில் பாதி அப்படின்னு கேட்டால் டைரெக்டாக 1 மைனஸ் பண்ணி எழுதிடுங்க. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சுது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 2 பவர் 9. இதுதான் ப்ரொசீஜராக கரெக்டான ஆன்சர். நம்ம இதில் பாதின்னு சொல்லிட்டு 2 பவர் 5ன்னு போட்டுடக்கூடாது. அடுத்த கொஷின் பாருங்கள். 72 பவர் 5 டிவிஷன் 9 பவர் 5 இன் மதிப்பு காண்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 72 பவர் 5 டிவிஷன் 9 பவர் 5. ஸோ நம்ம மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் அப்படி என்ன பண்ணணும், பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கணும். நடுவில் டிவிஷன் சிம்பிள் இருந்தால் பவரில் இருக்கிறத மைனஸ் பண்ணி எழுதணும். இதுதான் ரூல் இல்லையா? ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வேறு வேறு இருக்குது. நம்ம மல்டிப்ளிகேஷன் லாவில் பார்த்தோம் இல்லையா, ரெண்டுமே வேறு வேறு இருந்து பவர் சேமாக இருந்தது அப்படின்னா இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதை வந்து இந்த நம்பருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. அப்போ இங்கே டிவிஷன் சிம்பிள் இருக்குது, அப்போ 2 நம்பரையும் டிவைட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சுது. அப்போ 72 பை 9 9ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் என்ன வரும், 4 9s are 9, 8 9s are 72. அப்போ ஆன்சர் வந்து 8ன்னு கிடைக்கும். கரெக்டாக ஆன்சர் வந்து 8. இங்கே பவரில் என்ன இருக்குது, 5 இருக்குது, அந்த 5ஐ போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சது. ஆப்ஷன் ஏ 8 பவர் 5 தான் கரெக்டு. புரியுதா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். புரியலன்னா திரும்ப பாருங்கள். நம்ம ஒன்று விட்டோம் இல்லையா, அந்த செம்ம பார்த்துடலாம். 9th செம்ம 6 பவர் 13 இன்ட்டு 48 பவர் 13 டிவிஷன் 12 பவர் 13 ஃபைண்ட் த வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனோட மதிப்பை கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், பவரில் எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்னா போட்மாஸ் லாவை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே போட்மாஸ் லாவை யூஸ் பண்ணலாம். போட்மாஸ் லா அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன்டாக நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு சமுக்கும் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பார்த்துடலாம். இங்கே போட்மாஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். போட்மாஸ் அப்படின்னா பீனா ப்ராக்கெட், பி ஃபார் ப்ராக்கெட், ஓ ஃபார் ஆஃப், டி ஃபார் டிவிஷன், எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன், ஏ ஃபார் அடிஷன், எஸ் ஃபார் சப்ராக்ஷன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வி போட்மாஸ் தேவைன்னா ஃபஸ்ட்டு பாரில் இருக்கிறத யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணணும். அடுத்து ப்ராக்கெட்டில் இருக்கிறது, அடுத்து ஆஃப்னாலும் மல்டிப்ளிகேஷன்னாலும் ஒன்று தான். ஆஃப் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ராக்ஷன். இதுதான் வந்து போட்மாஸ் லா. வி போட்மாஸ் லா. வி மீன்ஸ் இந்த மேலே பார் இருந்தால் அதுதான் ஃபஸ்ட்டு பாரை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிவிஷன் தான் பார்க்கணும். ஏன்னா போட்மாஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ப்ராக்கெட் இங்கே இல்லை. ஆஃப் இருந்தால் ஆஃபும் இல்லை. டிவிஷன் இருக்குது, அடுத்து டிவிஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். அப்போ 42வும் 12ஐயும் டிவைட் பண்ணிக்கணும். சரி, 48ஐயும்
12ஐயும் டிவைட் பண்ணிக்கணும். ஏன்னா டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு இருக்குது, ப்ராக்கெட்டும் இல்லை ஆஃபும் இல்லை. ஸோ டிவிஷன் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு டிவிஷன் யூஸ் பண்ணிடணும். டிவிஷனில் இங்கே 48 டிவைட் பை 12ன்னு இருக்குது. அப்போ 4 இன்ட்டு 12 48. அப்போ இங்கே 4ன்னு வரும் கரெக்டாக. அப்போ இங்கே என்ன வரும் 613. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணதுக்கு நமக்கு 4ன்னு கிடச்சிது. அப்போ 4 பவர் 13, 6 பவர் 13. இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இதை டிவைட் பண்ணதுனால நமக்கு 4ன்னு கிடச்சிருக்கு. அப்போது 4 பவர் 13 கரெக்டாக. இப்போ இந்த ரெண்டு நம்பரும் இங்கே பாருங்கள், பேஸ் வேறு வேறு இருக்குது, நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஆனால் பவரில் இருக்கிறது சேமாக இருக்குது. அப்போது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 6 இன்ட்டு 4 24ன்னு கிடைக்கும். பவரில் இருக்கிறது 24ன்னு கிடைக்கும். பவரில் இருக்கிறது எழுதிக்கோங்க. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சுது. ஆப்ஷன் ஏ 20 பவர் 4 13. ரொம்ப சிம்பிள் தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் அடிஷன் இந்த மாதிரி மிக்ஸ்டு ஆகி வந்ததுனாவே நீங்கள் போட்மாஸ் தேரம் தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் செக் பண்ணணும், ஆஃப் செக் பண்ணணும், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் இதை பார்த்துக்கணும். பவரில் எல்லாமே சேமாக இருக்கிறதுனால நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா. சேமாக இருந்தாலும் இல்லைனாலுமே இந்த மிக்ஸ்டு ஆகி டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் மிக்ஸ்டு ஆகி வந்ததுன்னா போட்மாஸ் ரூல் படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம சால்வ் பண்ணோன்னா தப்பாயிடும். போட்மாஸில் என்னென்ன இருக்கோ அதை தான் யூஸ் பண்ணணும். அடுத்த கொஷின் பாருங்கள். மதிப்பு காண்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2 பவர் -5 இன்ட்டு 2 பவர் 7 டிவிஷன் 2 பவர் -2. ஸோ இங்கேயும் டிவிஷனும் மல்டிப்ளிகேஷனும் மிக்ஸ்டாக இருக்குது. இங்கேயும் போட்மாஸில் தான் யூஸ் பண்ணணும். வி போட்மாஸ் லா. வி ஃபார் பார் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இங்கே பார் இல்லை, ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ப்ராக்கெட் இதில் இருக்கிறத மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது 2 பவர் -5 இன்ட்டு 2 பவர் 7. ஸோ இப்போது நம்ம மல்டிப்ளிகேஷன் லாவை யூஸ் பண்ணலாம். பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கணும். சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷன் இருந்தால் மல்டிப்ளிகேஷனில் பவரில் இருக்கிறத ஆட் பண்ணிக்கணும். கரெக்டாக. பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது, நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் பவரில் இருக்கிறது ஆட் பண்ணணும். பவரில் என்ன இருக்குது -5. ஆட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சிம்பிள் +7. ரெண்டுத்தையும் பவரில் இருக்கிறது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு -5 + 7 கிடைக்குது. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சுது. அப்போ 7ஐயும் -7ல் -5 பண்ணால் என்ன வரும் 2ன்னு கிடைக்கும். அப்போது 2 பவர் 2 தான் கிடைக்கும். இதனோட சிம்பிளிஃபை. அடுத்து டிவிஷன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணிட்டு தான் டிவிஷன் போகணும். ஓகேங்களா. அடுத்து ஆஃப் எதுவும் இல்லை. அடுத்து டிவிஷன் இருக்குது 2 பவர் -2. டிவிஷன்லால் என்ன பாருங்கள், பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து டிவிஷன் சிம்பிள் இருந்தால் பவரில் இருக்கிறத மைனஸ் பண்ணணும். பவரில் என்ன இருக்குது 2, மைனஸ் பண்ணுறதுனால ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதை விட்டுடாதீங்க. விட்டுட்டால் ஆன்சர் தப்பாயிடும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ 2 + 2 4ன்னு கிடைக்கும். 2 + 2 4ன்னு கிடைக்கும். அப்போது 2 பவர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பவரில் இருக்கிறது மட்டும்தான் எடுத்து எழுதியிருக்கோம். பவரில் இருக்கிறது இங்கே டிவிஷன் மெத்தடில் பார்த்திங்கன்னா பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் பவரில் இருக்கிறது மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ பவரில் வந்து 2 இருக்குது, மைனஸ் இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால -2. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. 2 பவர் 2 4. பேஸில் என்ன இருக்குது 2 இருக்குது. அப்போ அந்த 2வை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. பவரில் இருக்கிறது 4. இங்கே டைரெக்டாக 2 பவர் 4 இருந்தால் ஆன்சர் 2 பவர் 4. இங்கே 2 பவர் 4 கொடுக்காததுனால இங்கே பாருங்கள் 2 வந்து 4 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. 2 4 4 8 8 16. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 16. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இருந்தாவே போட்மாஸ் தேரம் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்கெட் இருக்கா செக் பண்ணுங்கள். அடுத்து ஆஃப், டிவிஷன் இருந்தால் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் இருந்தால் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள்.
10 பவர் 8 டிவைட் பை 10 பவர் 6 சுருக்குக, சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இது எந்த மெத்தடில் இருக்குது அப்படின்னா a பவர் m டிவைட் பை a பவர் n. இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா தான் சிம்பிளிஃபிகேஷன் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். இதனோட ஃபார்முலா என்னென்னா a பவர் m மைனஸ் n, a பவர் m மைனஸ் n. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலும் இந்த மாதிரி கொடுத்தாலும் நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும். அப்போது a பவர் m இருக்கிற இடத்துல பேஸ் பாருங்கள், பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது. 10 10 பவரில் என்ன இருக்குது 8 டிவைட் பை 10 பவர் 6. a பவர் n மாதிரி இருக்கா. அப்போ இப்போ என்ன பண்ணணும், பேஸ் இங்கே 10 பவர் 8 மைனஸ் 6, 8 மைனஸ் 6. அப்போ மைனஸ் பண்ணி எழுதுனா என்ன வரும், 2ன்னு கிடைக்கும். 8 மைனஸ் 6 2, 10 பவர் 2, ஆப்ஷன் ஏ. இதுவே 10 பவர் 2 டைரெக்டாக கொடுத்ததுனால ஆப்ஷன் ஏன்னு கொடுத்தாச்சு. இதுவே மல்டிபிள் பண்ணி 10 இன்ட்டு 10 அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருவாங்க போன சம் மாதிரி. அப்போ 100 ஆன்சர் வரும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.